நம்முடைய மெய்கண்ட தேவநாயனார் அந்த திருவெண்ணைநல்லூரில் அருமையான முறையில் வாழ்ந்து வளர்ந்து வருகிறார். வயசு 2 வயசாச்சு குழந்தைக்கு. அந்த 2 வயது குழந்தை தெருவிலே விளையாடிக்கிட்டு இருக்குது. அப்போது வான்வெளியில் ஒரு மிகப்பெரிய அருளாளர் ஞானி ஒரு தவ முனிவர் வான்வெளியில் பயணிச்சுட்டு இருக்கிறார். அந்த முனிவருக்கு பரஞ்சோதி முனிவர் என்று பெயர். அவர் கைலாயத்தில் வாழ்கிறவர். யார்? பரஞ்சோதி முனிவர். கைலாயத்திலிருந்து அவர் நம்முடைய மதுரையம்பதியை நோக்கி பொதிகை மலையை நோக்கி வருகிறார். அவர் பரஞ்சோதி முனிவர் கைலாயத்திலிருந்து பொதிகை மலைக்கு வரார். எதுக்கு? பொதிகை மலையில் யார் இருக்கா? அகத்திய முனிவர் இருக்கிறார். அகத்திய முனிவரை தரிசனம் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த பரஞ்சோதி முனிவர் பொதிகை மலைக்கு வருகிறார். அப்படி வர்ற வழியில் திருவெண்ணைநல்லூரில் மெய்கண்டாரை பார்க்குறார். அப்படி கற்பனை பண்ணிக்கலாம். மேலே அப்படியே போயிட்டே இருக்கிறாரு. பிரேக் போட்ட மாதிரி நிற்கிது அவருடைய ட்ராவலில். அதுக்கு மேலே நடக்கலை, தடை. ஒரு விமானத்தில் வந்துருப்பான்னு கற்பனை பண்ணிக்கலாம். விமானம் அப்படியே நின்று போச்சு. என்னப்பா பெட்ரோல் இல்லையா, என்ன ஆச்சு? சரி சுற்றி முற்றி பார்த்தார். கீழே பார்த்தா அந்த குழந்தை ஒன்று விளையாண்டுட்டு இருக்குது. அதுக்கு தான் மெய்கண்டார்னு சுவேதவன பெருமாள். ஆஹா, இந்த குழந்தையினுடைய ஆற்றல் தான் நம்முடைய பயணத்தை தடை செய்திருக்குதுன்னு மேலிருந்து கீழே இறங்கி வந்து பார்த்தார். பார்த்த மாத்திரத்தில் அவர் அப்படியே அசந்து போயிட்டார். நம்முடைய அருளந்தி சிவாச்சாரியர் சொன்னாரே இந்த மெய்கண்ட தேவர் துதியில் 3வது வரி, கண்ட இருதய கமல முகைகளெல்லாம் கண் திறப்ப. அது மாதிரி பார்த்தாரு பரஞ்சோதி முனிவர். ஆகா, இந்த குழந்தை பரிபூரண நிலையிலே இருக்கிறது. சைவம் சொல்லக்கூடிய சரியை கிரியை யோகம் என்ற ஞான நிலைகளெல்லாம் முற்றிய நிலையிலே ஒரு மெய்ஞானியாக திகழக்கூடிய பக்குவமுடைய குழந்தை இது என்று சொல்லி அந்த குழந்தையினுடைய செவியிலே நம்முடைய பரஞ்சோதி முனிவர் இந்த சிவஞான போதத்தை உபதேசம் செய்தார். அப்படி அந்த உபதேசம் செய்யும்போது அந்த குழந்தைக்கு 2 வயசு. 2 வயசு குழந்தையெல்லாம் ஞானம் பெற்றுடுமா, அறிவு பெற்றுடுமா அப்படின்னு சந்தேகிக்கிங்கன்னா இன்னைக்கு உலகத்தில் அது மாதிரி பல அற்புதங்களை நம்ம குழந்தைகள் செய்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு தொடர்பு, அறிவு, பல பிறவிகளிலே செய்த அந்த புண்ணியம், பல பிறவிகளிலே கற்று வைத்த கல்வி, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எழுமைக்கும் ஏமாப்புடைத்துனாரே, அந்த கல்வி தான் துணை செஞ்சுக்கிட்டு இருக்குது. இன்னொன்று, மெய்கண்டார் யாரால் அவதரித்தார்? 3 வயசு குழந்தை திருஞான சம்பந்தர் அருளால் அவதரித்தார் இல்லையா? அவருக்கு 3 வயசில் ஞானம் பெற்றாரே. அந்த வரலாறுலாம் படிச்சிருக்கிறோம் இல்லையா? சீர்காழி குளக்கரையில் உமையம்மை முளைப்பால் கொடுத்தாலே 3 வயசில் அந்த குழந்தை ஓமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் பெற்றது. இப்போ அந்த கேனில் மினரல் வாட்டர் இருக்குது, அதை நான் வாட்டர் பாட்டில் பிடிச்சிட்டு வரேன், அதுவும் மினரல் வாட்டர் தானே. அப்போ நம்முடைய ஞானசம்பந்தருடைய ஞானம் மெய்கண்டாருக்கு வந்திருக்குமா இருக்காதா? 2 வயசில் அவருக்கு வந்துச்சு. மெய்கண்டாருக்கு அந்த ஞானம் வந்தது. அந்த 2 வயசில் நம்முடைய மெய்கண்டார் பாடியருடைய நூல் தான் இவ்வளோ பெரிய சிவஞான போதம் எனப்படுகின்ற அற்புத நூல்.